கிருத்த யுகத்தில் கருடாத்ரி அல்லது கிரீடாத்ரி, திரேதா யுகத்தில் ரிஷ்வாத்ரி, துவாபர யுகத்தில் அஞ்சனாத்ரி, கலி யுகத்தில் வெங்கடாத்ரி, வெங்கடாச்சலம். முதல் பிரிவு திருப்பதி. இதனை கீழ்த்திருப்பதி என்றும் கூறுவர். முதல் பிரிவு பெருமாள் சயன திருக்கோள். மூலவர் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள். கிழக்கு நோக்கிய புஜங்க சயன. தாயார் ஸ்ரீ புண்டரீகவல்லி. ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ராமானுஜருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இரண்டாம் பிரிவு திருமலை. இது மலைமேல் உள்ள திருக்கோயில். மூலவர் ஸ்ரீ திருவேங்கடமுடையார், ஸ்ரீ சீனிவாஸ், ஸ்ரீ வெங்கடாச்சலபதி, ஸ்ரீ ஏழுமலையார், ஸ்ரீ பாலாஜி, ஸ்ரீ வேங்கடத்தான் என்று பல திருநாமங்கள். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோள். உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர். மொத்தம் 14 தீர்த்தங்கள். சுவாமி புஷ்கரணி, பாப விநாசம், ஆகாச கங்கை, கோனேரி, வைகுண்ட தீர்த்தம், சக்கர தீர்த்தம், ஜபாலி தீர்த்தம், வகுள தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், ராமகிருஷ்ண தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், சேஷ தீர்த்தம், சுக சந்தன தீர்த்தம், மொர தீர்த்தம், விமானம், ஆனந்த நிலைய விமானம். காட்சி கண்டவர்கள் எண்ணற்ற ரிஷிகள். பிரம்மா, சிவன், தொண்டைமா. மூன்றாம் பிரிவு திருச்சானூர் அலமேலு மங்காபுரம். மூலவர் ஸ்ரீ அலர்மேல் மங்கை, ஸ்ரீ பத்மாவதி. கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோள். தீர்த்தம் பத்ம சரோவர். 7 மலைகள். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, விருஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. நல்ல வண்ணமும் மனமும் உள்ள மலர்கள் பொதுவாக இறைவனுக்கு உகந்தது என்றார். வாமன புராணத்திலும் பிருகுமுனிவர் எழுதிய வியாதியாரம் என்னும் நூலிலும் திருமாலுக்கு சூட்டப்பெறும் மலர்கள் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. வாமன புராணத்தில் 8 வகையான மலர்கள் மட்டுமே அலங்கார பிரியனுக்கு உகந்தது என்ற குறிப்பு உள்ளது. 1 நந்தியாவத்தல், 2 பத்மம், 3 துளசி, 4 விஷ்ணு பன்னிகம், 5 வில்வம், 6 கரவீரம், 7 அல்லி, 8 குமுத். மலர்களிலே மலையப்பனுக்கு பிரியம் அதிகம். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் தரிசிக்கச் செல்கின்ற முன்னர்
அக்காலத்தில் அடிப்புலி என்று பெயர் பெற்ற இன்றைய அலிப்பிரி என்ற இடத்திலிருந்து சற்று அருகாமல் ஓர் மலர்கோவில். ஆழ்வார் ஆதியர்கள் இந்த அடிப்புலி என்ற இடத்தில் இருந்துதான் திருமலை தெய்வம் திருவேக்கடமுடையான் மங்களாசாசனம் செய்திருக்கின்றார். மலர்களால் ஆன 7 நிலை கொண்ட ஓர் வளை, கீழிருந்து மேலாக 6 நிலை, 7வது நிலை ஒரு விமானமாகும். இந்த 7 நிலைகளை தரிசிக்கின்றோம். இது 7 பிறவிக்கும் புண்ணியம் தரும். தமிழகத்து தஞ்சை கலைஞர்களால் இந்த வளைவு கோபுரம் பக்தர்களை வரவேற்கிறது. பல ஆண்டுகளாக இந்த வளைவு கோபுரத்தை பாலாஜியே தெய்வம் என்று இரவும் பகலும் தியானிக்கின்றனர். பரிபூரண பக்தி மிக்கவர்களால் பக்தர்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. பகவானுக்கு உரியது பக்தனின் கைங்கரி. பாலாஜிக்காக பக்தர்கள் செய்த கைங்கரியமே இந்த அற்புதமான 7 நிலை கொண்ட 7 மலை ஏறி சென்று 7 மலையானை தரிசிக்கின்ற வழியில் இது வளமும் நலமும் வழங்குகின்றது.
வேதங்களே பகவானின் மூச்சுக்காற்று. கிருதயுகத்தில் பகவானின் திருவவதார் நிருசிம்ஹரு இரணிய கசிபுவை வதம் செய்தான் பகவான். அத்திருநாள் திருவோண நட்சத்திரம். அந்த நிகழ்வினை பாசுரமாக பாடுகின்றார் ஏயாள். எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் படிக்கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்ற திருவோண திருவிழ. இது பிரம்ம பாகம் அதன் மேல் உள்ள பாகம் எண் கோண வடிவமான. இது காத்தலை குறிக்கின்ற கொடிமரம் மும்மூர்த்திகளை முத்தொழில்களை புரிய வைக்கின்ற. வைகுண்டத்தில் பகவான் இடையராத தொண்டு செய்பவர்கள் அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் ஆகிய இந்த மூவரும் முதன்மையானவர். பகவானின் வாகனம் கருடன். கொடி மரத்தில் ஏற்றப்படுகின்ற கொடி கருடக்கொடி. பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் துவஜாரோகணம், ஆரோகணம், ஏற்றுதல். பக்தர்களின் வாழ்வில் வளம் மேலும் மேலும் உயர புனிதமும் புண்ணியமும் பல மடங்கு
மாதங்களில் மார்கழி, புனிதங்களில் புரட்டாசி. உன்னத மாதம், உகந்த மாதம் பெருமாள். அதிலும் முதல் சனிவார், முதல் வாகனம் முத்தாய்ப்பு வைத்தது போல் பெத்த சேஷவாகன் ஆதிசேஷன் மலையார். மலையப்பனுக்கு தொண்டனார். அளப்பரியது சேஷனின் தொண்டு. ஆதிசேஷனின் அவதாரமான பூதூர் மாமுனி ராமானுஜரின் தொண்டும் சிந்திக்கத்தக்கது. அந்த ஆதிசேஷனை குடையாக, சிங்காசனமாக, பாதுகையாக, படுக்கையாக, இப்படி படிப்படியாக பலவிதமாக ஆதிசேஷன் தொண்டினை அற்புதமாக அமைத்தருளுகின்றார். முதலாழ்வார்கள் மூவருள் முதல் ஆழ்வார் பொய்கையாள். ஆழ்வார் அருளிச் செய்த இயற்பாவிலே 53வது பாசுரம். சென்றால் குடையார், இருந்தால் சிங்காசனமா, நின்றால் மரவடியா, நீல் கடலும் என்றும் புனையா, மணி விளக்கா, பூம்பட்டாம் புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. திருமகளும் மண்மகளும் ஒரு சேர் மலையப்ப சுவாமி அருள் உலாவினை அமைத்தருளுகின்ற இரவு பொழுதிலே சுவாமிக்கு முன்னர் தமிழ் மொழியே தலைமை வகிக்கின்றது. திருமலை திருப்பதி ஆஸ்தான பெரியஜீயர் சுவாமிகளும் சின்னஜீயர் சுவாமிகளும் வைணவ அடியார் கோஷ்டியுடன் இன்றைய பெத்த சேஷ வாகனத்தின் பொருட்டு பொய்கையாழ்வார் அருளிச் செய்து முதல் திருவந்தாதியை சேவிக்கின்ற முதல் பாசுரம். வையம் தகளி வார் கடலே நெய்யா, வெய்ய கதிரோன் விளக்கார், செய்ய சுடராழி ஆனடிக்கே சூட்டினே சொல்மா, இடராழி நீங்குகவே என்று. இப்பாசுரம் எப்பதியில் அருளிச் செய்தது என்ற வினாவினை விதைத்திடாமல் இப்பதிக்கு எப்படி பொருத்தமாயிருக்கின்றது என்றதொரு மேலான சிந்தனை மேன்மையை தருகின்ற. தமருகுந்தது எவ்வுருவம், அவ்வுருவம்தானே என்ற பாசுர வரிகளின்படி பார்த்தால் தமருகந்தது எத்தலம், அத்தலம்தானே என்ற எண்ணமே ஏற்படுகின்ற. இதோ மற்றொரு பாசம். வகை அரு நுண் கேள்வி வாய்வார், நாளும் புகை விளக்கும் பூ புனலும் ஏந்தி, திசை திசையில் வேதியர்கள் சென்று இறைஞ்சும் வேங்கடமே, வெண் சங்கம் ஊதிய வாய் மால் உகந்த ஊர். இதன் பொருள் வெண்மையான சங்கினை வைத்து ஊதும் எம்பெருமான் தானே விரும்பி எழுந்தருளி இருக்கும் ஊர். தாம் கற்ற செய்திகள் இன்னின்ன நூல்களை சார்ந்தவை என்று பிரித்து அறிவதற்கு காரணமான நுட்பமான கேள்வி செல்வத்தை உடைய அந்தணர்கள் நாள்தோறும் புகை விளக்கு, அதாவது தூபதீபம், மலர்கள், தூய நீர் இவைகளை கையில் ஏந்திக் கொண்டு பல திசைகளில் இருந்தும் வந்து சேர்ந்து எம்பெருமானை சேவிப்பதற்கு இடமான திருவேங்கடம் என்ற திவ்ய தேசமே ஆகும். திருமலையை பாடுவதில் ஆழ்வார்கள் கொண்டுள்ள ஊற்றம்
நன்கு விளங்குகிறது. பொருள் சுவைபட ஒரு பிரபந்தம் உள்ளது. அது பிள்ளை பெருமாள் பிரபந்தம். பிரபந்த கர்த்தா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இவருக்கு மணவாளதாசர் எனவும் பெயர். இவர் செய்த நூல்கள் பல பல. இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்ற மாமேதை தமிழகத்தில் மதுரை திருமலை நாயகர் அரசாட்சி செய்கையில் ஒரு ராயச வேலையை செய்து வந்தார். பகவத் குணானுபவம். ஒரு நாள் அரச சபையில் தமது மேல் அங்கவஸ்திரத்தை கிருஷ்ண 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 என்று தேய்த்து அரசன் அதற்கான காரணத்தை கேட்டார். அதற்கு ஐயங்கார் திருவரங்கத்தில் பெருமானின் திருத்தேர் உற்சவம் நடக்கும்போது தீவட்டியின் தீப்பிடிக்க திரை பற்றியது, அதை அறிவித்து என்றார் ஐயங்கார். அரசன் இதன் உண்மையை வேவுகாரரை ஏவி அறிந்து ஐயங்காரிடம், இனி உமக்கு நமது உத்தியோகம் வேண்டாம், உமது மனப்படி இருக்கிறது, தேவரீர்க்கு வேண்டியது என்ன என்று கேட்டார். அதற்கு ஐயங்கார் திருவரங்கத்தில் ஒரு அறையில் தளிகை பிரசாதமும் வேண்டும் என்று கூறினார். அரசனும் அதற்கேற்ப கட்டளையிட்டார். ஐயங்கார் திருவரங்கம் வந்தடைந்தார். பல பிரபந்தங்களை பாடினார். இவரின் காலம் சைவ எல்லப்ப நாவலர் காலம் என்பர் பெரிய. அரங்கனை அன்றி வேறு யாரையும் பாடமாட்டேன் என்றிருந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார். வேங்கடத்து வித்தகனை அன்றி பாடாது என்பார் என்று கூறியதுடன் இல்லாமல் திருவேங்கடத்து அந்தாதி என்ற இரு பிரபந்தங்களை பாடி அருளினார். இப்பெருமான் உலகம் காக்கும் பொருட்டு கீழே இறங்கியுள்ள வைகுண்டத்தின் வடிவமே வேங்கடமலை என்ற கற்பக மரம் என்றும், இவருடைய திருமார்பில் பாற்கடலின் மகளாகி திருமகள் வாழ்வதால் இப்பெருமான் ஸ்ரீநிவாசன். ஸ்ரீ என்றால் தாயார், ஸ்ரீ என்றால் தாய் கருணை, நிவாசம் என்றால் அங்கே இருக்கும். அதனால்தான் ஸ்ரீநிவாசன் ஸ்ரீனிவாசன் ஆனார். இதற்கு மற்றொரு பெயர் திருவாழ் மார்க்கம், இன்றும் போற்றுதலுக்குரிய என்று போற்றுதலுக்குரிய. ஆழ்வார்கள் செந்தமிழை ஆதரித்த வேங்கடம் என்று அருளியுள்ளார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கடமுடையானின் திருவடிகளையே அடையத்தக்கவை என்று நினைப்பது பக்தர், திருமலையே அடையத்தக்கவை என்று நினைப்பவன் பகவான். சிகரங்கள் உயர்ந்த திருவேங்கட மலையை வாழிடமாக கொண்ட மலையப்ப சுவாமி தீமையின் பயனாக கிடைக்கும் கொடிய வினைகளை தீர்த்து அருள் புரியும் திருவுடன் கூடிய எம்பெரும் ஆதிசேஷனை மலையாக அமைத்துக் கொண்டு அந்த ஆதிசேஷனையே வாகனமாக ஏற்றுக்கொண்டவன் ஆதிமூர்த்தி. எல்லா உயிர்கள் மீதும் கருணை கொண்டவன் என்று மக்கள், தேவர், விலங்குகள் என்ற பகவானின் படைப்புகளில் பகவானின் அன்பு ஒரு சீராகவே அமைந்திருக்கின்றது. அதனால்தான் பெத்த சேஷன், சின்ன சேஷன், ஹம்சம், சிம்மம், கருடன், அனுமன், யானை, குதிரை என அவ்வுயிர்களுக்கும் அருள்பாலிக்கும் பொருட்டு அவைகளை
தம் வாகனங்களால் அமைத்துக் கொண்டுள்ளார். எவ்வுயிரும் ஓர் இவ்வடிவமும் ஓர் வடிவமே என்ற சமத்துவத்தை பிரம்மோற்சவத்திலே நிலைப்படுத்துகிறான் பகவான். அனந்தனும் அணிவளனும் உயர் வெள்ளை அணையை மேவிய மாயோ மலையப்ப சுவாமி. ரத்தினத்தின் ஒளி எப்படி ரத்தினத்தை காட்டித் தரும், அதுபோல் பகவானான ரத்தினத்தை அவனது 6 குணங்கள் இந்த 7 மலையிலே பிரகாசப்படுத்துகின்றன. ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் என்பவையே 6 குணங்கள். சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம் என்ற சொரூப நிரூபக தர்மங்கள். எப்படி மீன் நீரை விட்டு பிரிந்தால் உயிர் வாழாது, அதுபோல் ஞானிகளுக்கு பகவானை விட்டு பிரிந்து வாழவே இயலாது. நீர் பகவான், மீன் பக்தன். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பது பழமொழி. இந்த பழமொழிக்கு உண்மையான விளக்கம் என்ன? உணர்வோம், அதனால் உயர்வோம். மாதங்களில் மார்கழி, புனிதமானது புரட்டாசி. மாதவனான பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதம் என்பது புதனுடைய வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம். புதன் என்பது சாத்வீகமான ஒரு கிரகம், சௌமியன் எனலாம். சௌமியன் என்றால் சாது. புதனுடைய உணவு சாத்வீகத்தன்மையுடையது, உப்பு சப்பு இல்லாதது. அதிகமாக உள்ளது துவர்ப்பு. அண்டவிடாது அசைவத்தை ஒரு நாள். ஜோதிடத்தில் கன்னி ராசி 6வது. அந்த ராசியின் மாதம் புரட்டாசி. இந்த மாதத்தின் அதிபதி புதன், மகாவிஷ்ணுவின் சொரூபம். புரட்டாசி மாதத்தில் வெயிலும் காற்றும் குறை, ஆரம்பமாகும் மழை. பல மாதங்களாக வெப்பச்சலனத்தால் உஷ்ண நிலையில் இருந்த பூமி மழை நீரை ஈர்த்து இந்த மாதத்தில் தான் வெப்பச்சலனத்தை குறைத்திட ஆரம்பிக்கும். சாத்வீகமான உணர்வு, சாத்வீகமான உணர்வு, உணர்வும் உணவும் ஒன்றுபட்டால் உண்டு வளமான வாழ்வு. வேர் என்றால் மகா பாபம். உஷ்ண நிலையில் இருக்கும் பூமியைப் போல். கடம் என்றால் பொசுக்கு